அங்கே சாப்பாடு அது எங்களால் சாப்பிட முடியல கரெக்டாக. அண்ட் டைஜஸ்ட் பண்ண முடியல எங்களால். என்ன பண்ணுறது, எங்களுக்கு ரொம்ப டிப்ரெஸிங்காக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அம்மாவோட கனவு நின்றக்கூடாது. அந்த பசங்க 2 பேரும் பேசுகிற அந்த காணொலியை பார்த்து கடந்து போக முடியலைங்க. அந்த வருத்தம் என்னங்கிறத அவங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த காணொலி. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கோபதாபங்கள் இருக்குல்ல, அது அந்த நேரத்தில் அந்த டயத்துக்கு வந்துட்டு போகிறது தான். அந்த குடும்பத்தோட பின்விளைவு சுமை இருக்குது பாருங்கள். அது யார் தலையில் சுமத்துறாங்க? பெரிய பையன் படிப்பை பாதியோட நிப்பாட்டிட்டு வந்துட்டாப்புல, சின்ன பையனை படிக்க வைக்கிறேங்கிறாப்புல. அம்மாவோட கனவே இந்த கடையை வந்து பெருசாக கொண்டு வரணுங்கிறது தான். அந்த கனவை வந்து நான் நிறைவேற்றணும் அப்படின்னு பெரிய பையன் வாயிலேருந்து வரும்பொழுது என்னங்க 2 பிள்ளைங்களை பெற்றதுக்கப்புறம் என்னங்க கோபம் உயிரை போக்குற அளவுக்கு? சத்தியமாக சொல்கிறேங்க, யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தயவுசெய்து கைவிட்டுருங்க. யாரோட உயிரையும் எடுக்கிறதுக்கும் உரிமை இல்லை, யாரோட உயிரை போக்கிக்கிறதுக்கும் அவங்கவுங்களுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிறது தான். இந்த பசங்க 2 பேரும் தவிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனாலே அம்மாவோட சவுண்டு தான் எங்களுக்கு கேட்குது, அதனால் நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகலைங்கிறாப்புல. சாப்பிட்ற சாப்பாடு இது நல்ல சாப்பாடு, இது கெட்ட சாப்பாடுன்னு சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லைங்கிறாப்புல. இந்த பசங்க 2 பேரும் இதை பேசும்பொழுது கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க 2 பேரும் வாழ்க்கையில் நல்ல முறையில் நல்ல இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுதலை மட்டும்தான் என்னால் வைக்க முடியுது. தயவுசெய்து சொல்கிறேங்க, பிள்ளைகளை பெற்றதுக்கப்புறம் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. கணவன் மனைவி சண்டை அப்படிங்கிறது ரொம்ப உக்கிரமான இடத்துக்கு போகுது அப்படின்னா ஒருத்தர் சமாதானமாகி கொஞ்சம் கூல்டவுன் ஆகிடுங்க. ஏன்னா பாதிப்பு அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைகள்கிட்ட மட்டும்தான் போய் சேருது. அப்படிங்கிற சொல்ல வார்த்தைகளே இல்லை. சிவசங்கரி பேஜில் இந்த பசங்களோட பேட்டி காணொலி இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், புரியும் அவங்க பேசும்பொழுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றது. நன்றிங்க.